சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எங்கே கேட்டாலும் இப்போது அதே தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதில் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை, அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல காட்டன் துணி அல்லது காட்டன் சேலையை வந்து நம்ம அயர்ன் பண்ணுற டேபிளில் விரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 3 கிளிப்பு 3 அல்லது 4 கிளிப் எடுத்துக்கோங்க. அப்புறம் சேஃப்டி பின் இல்லைன்னா குண்டூசி ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேஃப்டி பின் எடுத்துகிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். உங்களுக்கு தேவையான சேரீ எடுத்துக்கோங்க. அந்த சேரீ வந்து நம்ம எங்கே சொருகுவோமோ அந்த இடத்துல வச்சு ஒரு சுற்று கொண்டு வந்துடுங்க. சேரீயை சுற்று கொண்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம தொப்புளில் இருந்து ஒரு 4 இன்ச்சு அளவு பிடிச்சிட்டு அங்கே நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. 3 அளவை வச்சு நம்மளால் சூப்பராக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் தனித்தனியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்து போடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து போடுறேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துலேயே நீங்களும் சூப்பராக பழகிடுவீங்க. சேரீயோட ஃபஸ்ட் அளவு நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து மேலே ஷோல்டரில் நம்ம சேலையை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக ஹைட்டெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ, இதே கஸ்டமராக இருந்தால் அவங்கள அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட சேரீ வச்சு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் ஷோல்டர்கிட்ட ஒரு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட 2வது அளவும் எடுத்தாச்சு. இப்போ 3வது அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா, சேரீ வந்து ஷோல்டரில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வந்து மடிப்பு எடுப்போம் இல்லையா, அந்த மடிப்பு எடுக்கிறப்போ நம்ம இழுத்து சொருகிற அந்த இடத்துல சேரீ வச்சு அந்த இடம் கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 அளவு இருந்தால் போதும். சேரீ வந்து சூப்பராக நம்ம வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பழகிடலாம். அடுத்த வீடியோவில் சேரீ பல்லு எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எல்எல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.